இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ட் டே வரிசையில் ஜூன் 21 இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் யோகா. 2015 நம்மளோட பிஎம் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணி இனாக்ரேட் பண்ணி ஆரம்பித்து வச்சார். அதுலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம யோகாவை வந்து வேர்ல்டு ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். 2019 வந்து நம்ம வேர்ல்டு ரெக்கார்டும் வந்து பண்ணியிருக்கோம். எத்தனையோ மில்லியன்ஸ் வந்து நம்ம உலகம் ஃபுல்லாக எல்லாருமே ஒரே டைமில் யோகா பண்ணியிருக்கோம். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். 2015 வந்து இதுக்குன்னு ஒரு டே வச்சு நம்ம செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஆனால் உண்மையாகவே இது எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னா, நம்மளோட முன்னோர்கள் வந்து ஏற்கனவே இந்த யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். பொதுவாக வந்து யோகம் அப்படிங்கிறது யோகாசனம், எக்ஸசைஸ் அப்படின்னு சில பேர் புரிஞ்சிருப்பாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, இந்த யோகாசனத்தில் மனமும் உடலும் ஒருங்கிணைந்து செய்யக்கூடிய ஒரு செயல். நம்ம வேறு எதையோ நினச்சிட்டு நம்ம எக்ஸசைஸ் பண்ணால் அது வேலைக்காகாது. நம்மளோட மனமும் உடலும் ஒருங்கிணைஞ்சு செய்கிறதுனால தான் இதுக்கு வந்து யோகம் அப்படிங்கிற ஒரு பேரும் வந்தது. யோகாசன பயிற்சிகள் வேறு. பொதுவாக வந்து அதை வந்து நம்ம ஆசனங்கள் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஜிம்முக்கு போய் பண்ணுற எக்ஸசைஸ்லாம் வந்து ரொம்ப வேகமாக பண்ணுவாங்க. வேகமாக அவங்களுக்கும் வெயிட் லாஸ் ஆகும். அதே மாதிரி அதை விட்டுட்டாங்க அப்படின்னா வேகமாக வெயிட் கெயினும் ஆகும். அது நிறைய பேருக்கு புரியறதில்ல. ஆனால் யோகாவில் வந்து அப்படி கிடையாது. இந்த எக்ஸசைஸே வந்து ரொம்ப பொறுமையாக தான் செய்யணும். இது உள் உறுப்புகளுக்கும் வந்து சேர்த்து செய்யக்கூடிய ஒரு யோகாசன பயிற்சி. ஸோ இந்த பயிற்சியில் உடல் வந்து டக்குன்னெல்லாம் மெலியாது. மெதுவாக தான் டைம் லேட் ஆகும், ரொம்பவே லேட் ஆகும். ஆனால் ரொம்ப ஆரோக்கியமாக தான் உடல் வந்து மெலியும். சொல்லப்போனால் வந்து எல்லாருக்கும் மெலியாது. ஒரு சிலர் தான் வந்து மெலிஞ்சு போவாங்க. ஒரு சிலர் வந்து அதை அவங்களோட உடல் வாகுன்னு சொல்லுவாங்க, அது அப்படியே தான் இருப்பாங்க. ஆனால் ஆரோக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த யோகாசன பயிற்சியில் நம்ம ஆசனங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவங்க வச்சு யோகம் சொல்லி தந்திருக்காங்க. நம்ம முன்னோர்கள் அப்போவே ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம பொதுவாக வந்து ஒரு மிஷின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதில் உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நிறைய வயர்ஸு, நிறைய கனெக்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஒரு நெட்வொர்க் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் நம்மளோட உடலும் வந்து ஃபுல்லாக தசைகள், ரத்த நாளங்கள், இந்த மாதிரி ஒரு மிஷின் அப்படிங்கிறத நம்ம ஒப்பிடலாம் உடலை. ஸோ அப்போ அந்த மிஷினை இயக்கிறதுக்கு வெளியிலேருந்து ஒருத்தர் வேணும் இல்லையா? அப்போது இந்த மனுஷன் அப்படிங்கிற இந்த மிஷினை இயக்கிறதுக்கு வெளியிலேருந்து யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஆராய்ச்சிகள் இன்னும் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம உயிர் வாழறதுக்கு உணவு மட்டும் போதாது, அதோடு சேர்ந்து உடற்பயிற்சியும் கண்டிப்பாக வேணும். நிறைய ஆராய்ச்சிகள் இன்னும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது உடல்லேருந்து உயிர் பிரியும் போது அந்த பிராணன் வந்து எங்கே போகுது, அதை யாராவது தொட்டிருக்காங்களா, அதை வேறு உடலுக்கு அது மாறுதா, இந்த மாதிரி நிறைய ரிசர்ச் இன்னும் போயிட்டு தான் இருக்குது. சரி, நம்ம அதை இன் டீட்டெயிலாக பார்க்க போகிறதில்ல. நம்ம இப்போ யோகாவை பற்றி ஒரு பேசிக்கை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். யோகாவை வந்து 5 வகையாக பிரிக்கிறாங்க. கர்ம யோகம், பக்தி யோகம், ஞான யோகம், ராஜ யோகம், மந்திர யோகம். யோகத்தில் வந்து வெறும் உடல் பயிற்சி மட்டும்தான் இருக்கா அப்படின்னா சத்தியமாக கிடையாது. தியானமும் இதோட இன்னொரு பாகம் அப்படின்னு சொல்லலாம். பிராணாயாமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து நம்ம மனதை ஒருங்கிணைக்கும், அதை வந்து தியானத்தில் ஆழ்ந்து போகக்கூடிய ஒரு பயிற்சி. இந்த பிராணாயாமத்தை தொடர்ந்து நம்ம செஞ்சு வரும்போது நம்மளுக்கு அளப்பரியாத பலம் வந்து சேரும். நிறைய பேர் வந்து இதை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம எல்லாருமே, இந்த மொத்த உலகமுமே வந்து இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கோவிட். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா இம்யூனிட்டி பவரும் ஆக்சிஜன் குறைபாடு. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள், நம்மளோட அந்த மூச்சு விடுறத வந்து நம்ம நிறைய விஷயங்கள், நிறைய நேரங்கள் வந்து கவனித்து மூச்சு விட மாட்டோம். நம்ம மூச்சு விடுறோமா அப்படிங்கிறது வந்து நம்ம கவனிக்க மாட்டோம். ஆனால் அது எல்லாமே இனிமேல் ஏதாவது செய்யுங்க அப்படின்னு இயற்கை நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் இப்படி ஒரு பேண்டமிக் வந்திருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இனியாவது நம்ம வாய்ப்பு கிடைக்கும் போது மூச்சு பயிற்சிகள் கண்டிப்பாக எல்லாருமே செய்யணும். அதுவும் வந்து வெட்ட வெளியில் செய்யணும். வீட்டுக்குள்ளே ஃபேன் போட்டுட்டோ ஏசி போட்டுட்டோ செய்யக்கூடாது. நம்ம இயற்கை காற்றோடு இணைஞ்சு நம்ம அந்த மூச்சு பயிற்சி தினமும் காலையில் சூரிய உதயம் ஆகும்போது செஞ்சு வந்தோம் அப்படின்னா எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் சால்வ் ஆகும். நம்மளுக்கு இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அருமையான விஷயமும் வந்து யோகத்தில் இருக்குது. இது எல்லாமே நம்ம சித்தர்கள் கண்டுபிடிச்சி அவங்க வந்து நூல்கள்லையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, சித்தர்கள் அப்படின்னு நீங்கள் நெட்டில் டைப் பண்ணாலே தெரியும். அவங்க உட்காந்து தியானம் பண்ணுற மாதிரி தான் பிக்சரே வரும். ஸோ அவங்க அவ்வளோ தியானம் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து சொல்லப்போனால் காற்றை வந்து உணவாக எடுத்து அவங்க பல வருடங்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெறும் உணவு வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மட்டும் கிடையாது, அது ஒரு பெர்சன்டேஜ் தான். நம்ம சுவாசிக்கிற காற்றும் வந்து அதுவும் ஒரு பங்கு இருக்குது. அதே மாதிரி நம்ம மூச்சு விடுறது, இதில் எல்லாமே சேர்ந்தது தான் நம்மளோட உயிர் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. யோகத்தில் பொதுவாக எல்லாருமே பின்பற்ற ஒரு விஷயம் என்னென்னா சூரிய நமஸ்காரம். நம்ம எல்லாருக்குமே தெரியும். சில பேர் வந்து இது ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணுவாங்க. காலையில் எழுந்திரிச்சு அவங்க சூரியனை கும்பிட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அவங்க சில ஆசனங்கள்லாம் செய்வாங்க. நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். நிறைய மூவிஸில் கூட அதை காமிச்சிருப்பாங்க. பொதுவாகவே நம்ம இந்த மாதிரி தான் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு ரூல்ஸ்லாம் கூட தேவையில்லை. நம்ம ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு சூரியனுக்கு ஒரு குட் மார்னிங் சொன்னாலே போதும். அந்த 2 நிமிஷம் நம்ம அந்த வெளிச்சத்தை கண்ணால் பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த சத்து வந்து டேரெக்டாக கண்ணுக்குள்ளே போகும்போது அவ்வளோ நல்லது. ஸோ இந்த சூரிய நமஸ்காரத்தினால நம்மளுக்கு என்னென்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பின்பற்றி வரும்போது நம்மளோட மூச்சில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகுது. சுவாச உறுப்புகள் வந்து ரத்த ஓட்டங்கள் சீராகி எல்லா உறுப்புகளும், அதனால் மற்ற உறுப்புகளும் வந்து பயனடையுது. அது மட்டும் இல்லாமல் நரம்பு மண்டலமும் நல்லாவே இயங்கும். நரம்புகள் வந்து ரொம்ப அதிகமான வலிமைகளை பெறும். தசை நார்கள் வந்து உறுதியாகும். உடல் கட்டமைப்பு வந்து அழகாக மாறும். உடலில் தேவையில்லாத நிறைய இந்த சின்ன சின்ன அதாவது விஷக்காற்று அப்படின்னு சொல்லுவாங்க, கார்பன் டை ஆக்சைடு, அதாவது நம்ம வெளியில் விடுறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சரியாகுது. பிராணவாயு முக்கியமாக அதிகமாக கிடைக்கும். ஸோ இவ்வளோ நான் சொன்னது வந்து ஒரு கோர்வையாக ஒரு மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கேன். சூரிய நமஸ்காரத்தோட பெனிஃபிட்ஸ் இன்னும் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் வாய்ப்பு கிடைக்கும் போதுன்னு இல்லை, அது ஒரு ரெகுலர் ரொட்டீனாகவே வச்சுக்கோங்க. எப்படி நம்ம காலையில் எழுந்ததும் ப்ரெஷ்அப்பு நம்மளோட ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த இதை நம்ம ஒரு ரொட்டீனாகவே வச்சுக்கிட்டோம்னா நம்ம எல்லாருக்குமே நல்லது.
ஆசனத்தில் நிறைய வெரைட்டி இருக்குது, நிறைய பேர் வச்சுருக்காங்க. டார்டாய்ஸ் போஸ், கோப்ரா போஸ், ஃப்ராக் போஸ், பட்டர்ஃப்ளை போஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. எல்லா ஆசனங்களையும் செய்யணுமா அப்படின்னா கண்டிப்பாக அவசியம் கிடையாது. நம்மளுக்கு எது வருதோ அதை ஃபஸ்ட்டு செய்யலாம். ஏன்னா நம்ம உடம்பு வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளெக்சிபிளாக இருக்காது ஆரம்பத்தில். அதுக்கப்புறமா போக போக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு எக்ஸசைஸாக எடுத்து செய்யலாம். ஆக மொத்தத்தில் ஏதாவது ஒரு 2 இல்லைனா 3 ஒரு நாளைக்கு செஞ்சால் கூட போதும். சரி நண்பர்களே, நம்ம இன்டெப்த்தாக இன்றைக்கி பார்க்கல. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட் யோகா. அதை நம்ம தனியாக வாய்ப்பு கிடைக்கும் போது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் டேயில் சும்மா இன்றைக்கி டே வந்து யோகா டே, அதனால் இன்றைக்கி மட்டும் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. டெய்லியுமே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, ஒரு அவேர்னஸ்க்காக இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்தோம். நம்ம இன்டெப்த்தாக இன்னொரு வீடியோவில் டீட்டெயில்டாக யோகானா என்ன, அதில் எத்தனை ஆசனங்கள் இருக்குது, ஒரு ஆசனத்தையும் செய்யும்போது அதுக்கு பெனிஃபிட்ஸ் என்ன, இதை நம்ம தனியாக பார்க்கலாம். சரி நண்பர்களே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் வேறு இம்பார்ட்டன்ட் டே எடுத்து பார்க்கலாம்.